மணிக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பெல் கரண்ட் நோட்டிஃபிகேஷன் 2025 ஒரு புதிய அரசு வேலைவாய்ப்பு வச்சுருக்காங்க. அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2025 அறிவிக்கப்பட்ட வேலைவாய்ப்புங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு தாங்க. 2 இயர்ஸ் பேசிக் ஜாபாக இருந்தாலுமே செம்ம சம்பளத்துக்கான வேலைவாய்ப்பு. 33 ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் சூப்பர்வைசர் காரத்துக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வேலைவாய்ப்புனா ஃபுல் டீட்டெயில் நம்ம கிளியராக பார்க்குற முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதாங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலைனா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் மற்றும் ப்ராஜெக்ட் சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு எந்த மாதிரிப்பட்ட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி இருக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருந்தா போதும். டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ டிகிரி. இந்த வேலைவாய்ப்புனா வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியராக இருக்கட்டும், ப்ராஜெக்ட் சூப்பர்வைசராக இருக்கட்டும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 32 வயசு கொடுத்துருக்காங்க. 32 வயதுக்குள்ளே இருக்கவங்க யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்பு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு 5 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரி 3 இயர்ஸும், பிடபிள்டி கேட்டகரி 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்காக இந்த வேலைவாய்ப்புனா ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கான மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் இயருக்கு 84,000 ரூபாயும், செகண்ட் வருடத்துக்கு 88,000 ரூபாயும் பர் மந்த் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் வருடம் 45,000 ரூபாயும், செகண்ட் வருடம் 48,000 ரூபாயும் பர் மந்த் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்காக அதனை தொடர்ந்து வேலைவாய்ப்பு எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் மெத்தேடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெரிட் லிஸ்ட்டுங்க. மெரிட் லிஸ்ட் எடுப்பாங்க. அதனை தொடர்ந்து உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ, உங்களுக்கு நேர்முக தேர்வு முறை ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. கடைசியாக உங்களோட டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்டை வெரிஃபிகேஷன் பண்ணி ஆட்கள் வேலைவாய்ப்பு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிடபிள்டி கேண்டிடேட்ஸ் எல்லாம் நெல் இவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க. அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 200 ரூபா கொடுத்துருக்காங்க per ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். பேமெண்ட் மோட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26/3/2025 மார்ச்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16/4/2025 ஏப்ரல் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ணி இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.